பைக்ல போகும்போது நிறைய தூசி நம்ம மேல படும். தூசி படும் போதெல்லாம் வண்டியை நிறுத்தவே மாட்டோம். ஆனா சில தூசி கண்ணில் வந்து படும் பாருங்க, உடனே வண்டி நிறுத்திடுவோம். ஏன்னா கண்ணில் பட்டதுமே நம்ம கொலாப்ஸ் ஆயிரும். ஆண்டவர் சொல்ற, ஒருத்தங்க பேசும்போது நான் பார்த்து ரசிச்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் அமலேக்கை குறித்து சொல்லும் போது என்ன சொல்லுவார் பாருங்க. 1 சாமுவேல் 15:2 பாருங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்க. இந்த மேட்டரை இஸ்ரவேலரே மறந்திருப்பாங்க. எகிப்திலிருந்து வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் எத்தனை நியாயாதிபதிகளை தாண்டி சாமுவேல் வந்து நிக்கிறாரு. இப்ப ராஜாக்களின் காலம் ஸ்டார்ட் ஆயிட்டு. ஆனா ஆண்டவர் சொல்றார், அவங்க எகிப்திலிருந்து வந்த போது அமலேக்கு அவர்களை வழிமறித்த செய்கை, அந்த அப்படி ஒரு கிரியை செஞ்சால அதை நான் என் மனசுல வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். அதன் அர்த்தம் என்ன? அதை நீ உன் மனசுல வைக்காத, அதை நான் என் மனசுல வச்சுக்கிறேன். அதனாலதான் கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்கள். அமலேக்கு என்ன வளர்ந்தாலும் கர்த்தர் இல்லாமல் ஆக்குகிறார். சிலர் என்ன வந்தாலும் அந்த கசப்பு என்கிற வேர் உங்களுக்குள்ளிருந்து பிடுங்கப்பட்டுட்டு நீங்க கர்த்தரை நோக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பிரேயர் வந்து எப்படி போகும். அந்த வசனம் எவ்வளவு அழகாய் விதைக்கப்படும் தெரியுமா? நான் எதுக்கு இதை சொல்லுகிறேன் என்றால், நம்மை நாமே ஏமாற்றக்கூடாது. ஃபாஸ்டிங் பிரேயர் அட்டன் பண்ணிட்டேன், அதனால எனக்கு அது நடக்கும் இது நடக்கும். கர்த்தர் கிரியை செய்வதற்கு ஏதுவான ஒரு ஸ்பேஸ் நம்முடைய வாழ்க்கையில வேணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.